வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களையும் அழைத்தமை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமடல் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாமை உறவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சேந்திய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட ஞான ஆசிரியர்
பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இன்றைக்கு மகரிஷியின் கவிதைகளிலே உள்ளுணர்வு என்ற தலைப்பிலே ஒரு 8 வரிகள் அவற்றை பற்றிய சிந்தனை நாம் மேற்கொள்கின்றோம். மகரிஷியின் கவிதைகள் அனைத்துமே உள்ளுணர்வாக தோன்றிய வார்த்தைகள் தான். ஏட்டுநிலை கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும் என்று எல்லாமே இறைநிலையிலிருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். சில கவிதைகள் அதை உள்ளுணர்வாக ஒரு 10 கவிதைகளை மகர்ஷி எழுதியிருக்கிறார்கள். அதுல ஒன்று இது. பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று பாடி ஆடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உயித்தேன், வரமளித்து வாழ்த்தி எனை அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமாம் மக்கள் அவர்க்கு ஏற்ற தரமறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கென்றான். சிரம் தனில் தாங்கி அந்த திருவாக்குப்படியே தேசம் நாடு ஊர் திரிந்து இறை பணி செய்கின்றேன். ஆரம்ப கட்டங்கள்ல மகசுடைய அனுபவம் இது. தொண்டு செய்வதற்கு மனம் பக்குவப்பட வேண்டும். அந்த பக்குவம் என்பது என்ன என்றால், அனைத்திற்கும் மூலமாகிய இறைநிலையை உணர்ந்து அந்த இறையே அனைத்து இயக்கத்திற்குள்ளும் ஒரு இயக்க விதியாக அமைந்திருக்கின்ற உண்மையை உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் வாழக்கூடிய அறத்தை வகுத்து தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவதுதான் குருஸ்தானத்தினுடைய இலக்கணம். இது எல்லோருக்கும் கிட்டுகிறதா என்றால், எத்தனையோ பேர் முயற்சி செய்தாலும் கூட இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ சமுதாய தொண்டாற்ற, அதிலும் ஆன்மீக தொண்டாற்றுவதற்காக இறைவன் யாரை தேர்வு செய்கிறானோ அவர்களுக்குத்தான் இந்த தெய்வீக அனுபவங்கள் கிட்டுமே அன்றி எல்லோருக்கும் அது கிட்டிவிடுவது இல்லை. அந்த அனுபவத்தை இந்த கவியில சொல்கிறார். பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று. பேரறிவுதான் பரம்பொருள். தத்புருஷ என்று ஆதிசிவத்தின் 6 பண்புகளில் ஒன்றாக சை சித்தாந்தம் பேசுகிறது. தத் என்பது இறைநிலை, புருஷ என்பது அறிவு. தத் புருஷ என்பது அறிவே தெய்வம் என்று பொருளாகிறது. அந்த அறிவாகிய பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று. இப்ப எல்லா இயக்கங்களுக்கும் மூல ஆற்றல், அதாவது ஆற்றலை வழங்கக்கூடிய மூலப்பொருள் எது என்றால், அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையுள்ளே காட்டு என்று அபை பிராட்டியா சொன்னாரே, அது போல அனைத்திற்கும் மைய பொருளாக இருப்பதுதான் மெய்ப்பொருள். அனைத்திற்கும் மைய பொருளாக இருப்பதே மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளின் ஆற்றல் எழுச்சி பெற்று விண்ணாகிறது, ஜீவன்களிலே உயிராகிறது. அவ்வளவுதான். அந்த பரம்பொருள் இல்லை என்றால் ஆற்றல் பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அறிவே ஆற்றலாக எழுச்சி பெறுவதனால்தான் எல்லா இயக்கங்களுக்குள்ளும் அறிவின் சிறப்பாகிய ஒழுங்கு அதில் இருக்கும். ஒழுங்கமைப்பு இல்லாத ஒரு இயக்கத்தை நாம் காண முடியாது. பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி சொல்கிறோமே,
தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. அது எல்லா அணு முதல் ஆத்மா வரை அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும். இப்படி பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று பாடி ஆடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உயித்தேன். இறைவனை நாம் அறிய முடியாது. இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தால்தான் அவன் நம்மை ஆட்கொள்வான். என் மனதை ஈர்த்து இணைத்துக் கொண்டாய் உன் உள்ளே, கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து ஒய்ய உலகோருக்கு தொண்டு செய்வேன் என்று நோக்கவில்லை சொல்வார். இட்ஸ் a quantum leap, it comes on its own accord என்பார் ஓஷோ. ஸோ 8 அலைச்சுழல் துரிய நிலையிலே 8 அலைச்சுழல் வரைக்கும் தான் நாம் தவம் இயற்ற முடியும். 8 நிலைத்து விட்டோம் என்றால், சலனமின்றி 8 அலைச்சுழல் வேகத்திலே நிலைத்து விட்டோம் என்றால் பரம்பொருளே தானாக நம்மை ஈர்த்து தன் வசப்படுத்திக் கொள்வான். 7 முதல் 1 அலைவேகம் என்பதெல்லாம் நாம் எட்டக்கூடிய அலைவேகம் அல்ல, இறைவனுடைய கருணை நம்மை ஆட்கொள்கின்ற அலைவேகம். அந்த அனுபவத்தை பெறுகின்ற போதுதான் வாழ்ந்தோம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உயிர்த்தேன் என்கிற மகிழ்ச்சி அவர்கள். உய்தல் என்றால் வாழ்தல் மட்டும் அல்ல, முடிந்த பிறகும் உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஞானமாக அறிவாக விளங்குகிறார்கள் அல்லவா. நீத்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தார் என்னை கொண்டற்றேன்னு சொன்னார் வல்லபிறந்தகை. அவ்வளவு சிறப்புகள் உடையவர்கள் தான் உயிர்த்தேன் என்ற சொல்லுக்கு பொருள். அப்ப இறைவனே நானாகவும் பாடி ஆடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உயிர்த்தேன். வரம் அளித்து வாழ்த்தி என்னை அவன் உண்மை நிலையை வரம் அளித்து வாழ்த்தி. வரம் என்று சொன்னால் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்தை, ஒரு ஆற்றலை நமக்கு தருவது. வாழ்த்தி என்னை வாழ்த்துகின்ற போது எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்பதுதானே எண்ணுகின்றோம். வாழ்த்து என்பதே பிறர் நலம் நாடுகின்ற ஒரு கருணையின் வெளிப்பாடு. வரம் அளித்து வாழ்த்தி என்னை அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமாம் மக்கள் அவர்க்கு ஏற்ற தரமறிந்து வெளியிட்டு. உலக மக்கள் 800 கோடிக்கும் அதிகம். எல்லோரும் ஒரே தரமா? பொருளாதாரத்தை வைத்து பேசவில்லை. என்றால் ஞானிகளுக்கு பொருளாதாரம் ஒரு பொருட்டு அல்ல. பிறகு எதை வைத்து பேசுவார்கள் என்றால், ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்னாரே பாரதியார், அது எழுத்தறிவித்தல் அல்ல. ஏனென்றால் ஒரு குழந்தையை முதுநிலை பட்டதாரி ஆக்குவதற்கு ஒரு 80 லட்சம், அதிகபட்சம் 1 கோடி இருந்தால் போதும். இந்தியாவுடைய கணக்குப்படி 1 கோடி ரூபாய் போதும். ஆனால் அன்னசத்திரம் 1000 வைத்தால், ஆலயம் 10,000 நட்டால், அன்னையாவையும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்னார். அப்ப எத்தனை கோடி செலவாகும் பாருங்க. அப்ப எழுத்தறிவிப்பதற்கு 1 கோடி போதும். இத்தனை கோடி செலவு செய்வதை விட உயர்ந்தது எது என்றால், ஆங்கு ஓர் ஏழைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஏழைக்கு ஃபீஸ் கட்டுவதன் அர்த்தம் இல்லை. ஆங்கு ஓர் ஏழை என்றால் அறிவிலே ஏழை, அறிவை பற்றி அறியாத சாமானிய மனிதர்கள், அறிவில் ஏழையாக உள்ளவர்கள். அவர்களுக்கு எழுந்தது அறிவித்தல். எது எழுந்தது? ஆதியாய் இருந்த சுத்தவெளி, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது, சத்து சித்து அனந்தம். இதை விலக்கி சொல்லி ஆன்மீக கல்வியை தருவதுதான் அறிவிலே ஏழையாக வாழ்கின்ற மக்களுக்கு நாம் தரக்கூடிய மிக பெரும் அருட்செல்வம் என்று பாரதியார் சொன்னாரே, அதே கருத்து தான்
வரம் அளித்து வாழ்த்தி என்னை அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமாம் மக்கள் அவர்க்கு ஏற்ற தரம் அறிந்து. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்துல இருப்பாங்க. எல்லோருக்கும் ஒரே மாதிரி விளக்கம் சொல்ல முடியாது. பாமரருக்கு ஒரு மாதிரி சொல்லணும், பண்டிதருக்கு ஒரு மாதிரி சொல்லணும். அப்ப யார் எப்படி பயன் கொள்வார்களோ அந்த தேவை அறிந்து வார்த்தைகளை பிரயோகிப்பது. வள்ளுவர் சொல்வாரு, சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிறிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த இடத்திற்கு அந்த கருத்திற்கு இந்த வார்த்தையை தவிர வேறு பொருத்தமான வார்த்தை இல்லை என்று தீர்ப்பளிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லாண்மை இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த பேச்சுக்கு அல்லது ஞானத்துக்கு அடையாளம். இப்படி தரம் அறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றான். அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு. இன்றைக்கு சிக்கல் இல்லாத, பிரச்சனை இல்லாத, நோய் இல்லாத மனிதர் உண்டா? வாழ்நாள் முழுவதும் இனிமையாகவே வாழ்ந்து முடிந்த மனிதர்கள் யாராவது உண்டா என்று தேடுகின்ற போது ஒரு மனிதனை கூட நாம் பார்க்க முடியாது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே நோய் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். ஏன்? காரணம் என்ன? அதை விலக்கி சொல்லி அவர்கள் திருத்தம் பெறுவதற்கு துணை செய்வது. அறியாமை இருளில் தத்தளிக்கும். இருட்டுல பாதை தெரியாது, மேடு பள்ளங்கள் கண்ணுக்கு தெரியாது, பயணம் இடர்களாக தட்டு தடிமாறித்தான் நடக்கணும். அதே போல அறிவின் வெளிச்சம் இல்லை என்றால், அறியாமை இருளில் சிக்கிவிட்டால் வாழ்க்கையில் சந்திக்கின்ற இன்ப துன்பங்களுக்கான காரண காரியங்கள் புரியாது. காரண காரியங்கள் புரியவில்லை என்றால் நாம் சந்திக்கின்ற சுகதுக்கங்களுக்கு நாம் தான் காரணம் என்பது புரியாது. அது புரியாத போது, திருந்த வேண்டும் என்ற எண்ணமே வராத போது திருத்தம் எப்படி சாத்தியமாகும்? குற்றம் எப்படி விலகும்? அப்ப தொடர்ந்து பல தலைமுறைகளாக இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்றால், அறியாமை இருளில் சிக்கி கிடப்பதுதான். இவர்களை அங்கேயே ஆழ்த்தி வைப்பதற்குத்தான் உலக மக்களிலே 3 துறை தலைவர்கள் இருக்கிறாங்க. கடவுள் பெயரால் வியாபாரம் செய்கின்ற மதவாதிகள், உரிமையின் பெயரால் வியாபாரம் செய்கின்ற அரசியல்வாதிகள், வசதிகள் பெயரால் வியாபாரம் செய்கின்ற தொழில்துறைவாதிகள். இந்த 3 பேருக்கும் முட்டாள்கள் தான் ஆதாயம். அறிவாளிகள் வசப்பட மாட்டார்கள். எனவே மக்கள் அனைவரையும் முட்டாள்களாக வைத்துக் கொண்டிருந்தால்தான் இவர்களுடைய பிழைப்பு நடக்கும் என்பதனால தெளிந்த அறிவு தரக்கூடிய எந்த மார்க்கத்தையும் மக்கள் மத்தியிலே பரவ விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட அரிய சாதனை செய்ய சொல்லி இறைவன் என்னை பணித்தான். தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றான். சிரம் தனில் தாங்கி அந்த திருவாக்குப்படியே. பெரியவங்க வாக்கு பெருமாள் வாக்குன்னு சொல்லுவாங்க. பெருமாளே சொல்லுகின்ற போது அந்த வாக்குக்கு மறு வாக்கு ஏது? இறைவனை என்னை தேர்ந்தெடுத்து உன்னால் இந்த கடமை முடிய வேண்டும் என்று பணித்தான். அந்த ஆசீர்வாதம், அந்த வாழ்த்து, அதை என் சிறமேற்கொண்டு அப்படின்னா அதையே வாழ்க்கையின் முழு மூச்சாக கொண்டு அதற்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அதிலே பிறந்ததுதான் உலக சமுதாய சேவா சங்கம். இப்படி சிரம்தனில் தாங்கி அந்த திருவாக்கு படியே தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன். பல தேசங்கள், ஒரு நாட்டிலே பல ஊர்கள், எங்கு அழைத்தாலும் யார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலும் அங்கே போய் அருட்பணி ஆற்றி 95 வயது முடிகின்ற வரைக்கும் மகர்ஷியுடைய தொண்டு அளப்பரியது. அதாவது ஆழியாரிலே அறிவு திருக்கோவில்
கட்ட தொடங்கிய போது பணம் யார்கிட்ட இருந்தது? பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா இலவசமாக அந்த இடத்தை தந்தார். அது ஒரு குடிசையை போட்டு மகரிஷி அவர்கள் ஆசிரமத்தை அமைத்து தவம் செய்து கொண்டிருப்பாங்க. ஒரு கட்டத்திலே திருக்கோயில் கட்டலாம் என்று சொல்லி வரைபடம், அதை சுண்ணாம்பிலே அவுட்லைன் போட்டு அதுக்கு கடைக்கால் பூஜையும் போட்டாங்க. தினசரி மகர்ஷி அந்த இடத்தை சுத்தி வந்து வாழ்த்திட்டு இருப்பாங்க. கூட இந்த அன்பர்கள் கேட்டாங்க, மகர்ஷியே கையில பைசா இல்ல, கடைக்கால் போட்டிருக்கிறோம், தினம் சுத்தி வந்து வாழ்த்திட்டு இருக்கிறோமே, இது எப்போ திருக்கோயிலுக்கு மலர்வது என்று கேட்டாங்க. சாமி சிரித்து கொண்டே சொன்னாங்க, அது கட்டுனா என்ன, கட்டாட்டி என்ன, நானா கடைக்கால் போட்டேன், அவன் போட சொன்னா போட்டேன், அவன் கட்டினா கட்டட்டும், கட்டலைன்னா போகட்டும், எனக்கு என்ன என்றார் மகர்ஷி. இது சிரித்து கொண்டு வேடிக்கையாக சொன்னாரே தவிர, எந்த ஊரில் யார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலும் அங்கெங்கே போய் பயிற்சிகள் தந்து அவருக்கு தரக்கூடிய நன்கொடைகளை வாங்கி அதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கட்டிய திருக்கோவில் தான் ஆலியார் இருப்பது. 1985, 6ல் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டது அந்த திருக்கோவில். இதுதான் கர்மயோகம். தன்னுடைய வாழ்க்கை மட்டும் அல்ல, அந்த வாழ்க்கை அர்ப்பணிக்கின்ற போது இறைவனை எப்படி உதவி செய்கிறான், வாழ்க்கை எப்படி லகுவாக அமைகிறது, செயற்கரிய செய்வார் பெரியோர் என்று வள்ளுவர் சொன்னாரே, அது எப்படி சாத்தியமாகிறது? குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முன்தரும் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. அதாவது யார் மக்கள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனே முன்னின்று அந்த திரு காரியங்களை நடத்தி வைப்பான். அஞ்சாதே, உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது என்கிறது பைபிள். எனவே நாம இந்த அறியாமையின் காரணமாக நாம தான் அதை செய்யணும், நாம தான் அதை பண்ணணும் என்று திட்டமிட்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனிடத்திலே சரணடைந்து விட்டால் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருப்பான். மகர்ஷி அவர்கள் இந்த தொண்டை பற்றி பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொல்வார்கள். தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட நல் வாய்ப்பை நாம் பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய முடியாதது எது, எட்ட முடியாதது எது? எல்லாமே அது அந்தந்த காலத்தில் இயல்பாக நடந்து முடிந்துவிடும். நமக்கு ஒரு சிரமமும் கிடையாது. இந்த வாழ்க்கை ஆனந்தமாக அமையும். அப்படி தான் வாழ்ந்து காட்டி நமக்கு அறிவுரை சொல்கின்றார். நான் வாழ்ந்து பார்த்து விட்டேன், நீங்களும் இதன்படி பயன் பெறலாம் என்று அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் என்று குருவின் இலக்கணத்தை மகர்ஷி ஒரு கவியில சொல்வாரு. அப்படி தான் வாழ்ந்து காட்டி நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். அவருடைய அனுபவத்தை மதித்து அதை ஏற்று நம்பி முழு மனதோடு பயிற்சியை செய்தோம் என்றால் மகிழ்ச்சி பெற்ற அதே உயரை நாமும் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு பயிற்சிகளை மேற்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த சிகாகோ மனவளக்கலம் என்ற நிறுவனர்கள், பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பங்கு கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. எத்தனை நிதர்சனமான உண்மையான வார்த்தைகள் ஐயா இன்றைக்கு தாங்கள் உரைத்தது. இந்த கவிக்கு மகான் கூறிக்கொண்டிருப்பது விளக்கமாக இந்த மாதிரி திருக்கோவில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது வாழ்த்திட்டு இருக்கீங்களே, எப்படி கோவில் அது நடக்கும், அது அவன் பண்ணினான்னா அது அவன் தானே பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள், ஆஹா, நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொண்டு செய்ய அவன்தான் தேர்வு செய்ய வேண்டும், நாம் நினைத்து நம்மால் இயலாது. அவன் தேர்வு செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இருந்தாலே போதும் ஐயா.
அது அடையாளம் தெரியும் இல்லைங்களா ஐயா? என்னங்கய்யா? நம்ம தேர்வு செய்யப்பட்டோம் என்று அடையாளம் தெரியணும் இல்லையா? ஆ அந்த பக்குவ நிலை நமக்கு கிடைத்தாலே போரும். ம். அதுதான். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நிலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் பின் கூட்டம் மாபோதம் ஐந்தமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். உலக நலவாழ். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இங்கே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கினார்.